நேபாளத்தில் பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கம் பல்வேறு கிராமங்களை உருத்தெரியாமல் அழித்துவிட்டது. வாகனங்கள் செல்ல முடியாத குக்கிராமங்களுக்கும் நேரடியாக சென்றது நியூஸ் 7 தமிழ். கிராமங்களின் தற்போதைய நிலை குறித்து இப்போது பார்க்கலாம். நேற்றைய தினம் நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள ஷாகு என்ற கிராமத்திற்கு சென்று அங்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் பார்த்தோம். இந்த பூகம்பம் என்பது அந்த ஊர் மக்களின் வாழ்க்கையில் எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்து என்று பல விஷயங்களை நேற்று பார்த்தோம். இன்று நாம் செல்லக்கூடிய இடம் காட்மாண்டு பள்ளத்தாக்கை விட்டு வெளியே இருக்கக்கூடிய நாகர்கோட் என்ற ஒரு மலை மாவட்டத்திற்கு செல்ல உள்ளோம். நாகர்கோட் காட்மாண்டு பள்ளத்தாக்கிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் அழகிய மலை பிரதேசம் இது. ஆனால் இந்த பூகம்பத்தினால் 250க்கும் மேற்பட்ட உயிர்கள் நகர்கோட்டில் மட்டும் பலியாகியுள்ளன. அந்த ஊரை நோக்கிதான் எங்கள் பயணம் இன்று. நகர்கோட்டை சென்றடைய 5 மலைகளை கடக்க வேண்டியிருந்தது. முதல் மலையை தாண்டிய பிறகு பல அழகிய விவசாய கிராமங்கள் கண்ணில் தென்பட்டன. யாரும் சென்றிடாத பல கிராமங்களும் அங்கு உண்டு. அதை தேடியே இப்பொழுது நாம் நகர்கோட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வழியாக 5 மலைகளையும் கடந்து நாம் நகர்கோட்டை சென்றடைந்தோம். யாரும் செல்லாத பாதிக்கப்பட்ட கிராமத்தை பற்றி விசாரித்த போது பல பேர் நக்தம் என்ற பெயரையே கூறினர். அதனால் நக்தமை நோக்கி புறப்பட்டோம். செல்லும் வழி மிகவும் கடுமையாக இருந்தது. மலைச்சரிவில் பல கற்கள் பாறைகள் நிறைந்த சாலைகளை கடந்தோம். வழியில் பல பேரிடம் கேட்டு இறுதியாக நக்தம் கிராமத்தை சென்றடைந்தோம். பல இடையூறுகளை தாண்டி எப்படியோ இந்த கிராமத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம். இந்த ஊரில் பூகம்பம் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி உள்ளது என்று கூற வேண்டும். இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது. ஒரு சாதாரண கிராமம் தான் இது. அனைத்தும் பழைய கட்டிடங்கள், உணவு மூட்டைகள் என்று அனைத்தும் இந்த இடத்தில் இருக்கிற காட்சியும் நாம் பார்க்க முடிகிறது. உள்ளே செல்வோம். விவசாயத்தை நம்பியிருக்கும் இந்த கிராமத்தில் மொத்தம் 25 வீடுகளே உள்ளன. அனைத்தும் மிக பழமையான கட்டிடங்கள். முதலில் அந்த கிராம மக்கள் நம்மிடம் பேசவே அஞ்சினர். பிறகு சிலர் மெதுவாக பேசத் தொடங்கினர். அந்த ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் தமங் என்ற இனத்தைச் சேர்ந்தவர்கள். பாதிக்கப்பட்ட தனது வீட்டிற்குள் எங்களை அனுமதித்தார் சாஷி தமங். பூகம்பத்தினால் வீடு முழுதும் விரிசல் ஏற்பட்டிருக்கும் காரணத்தால் வீட்டில் வசிக்காமல் தற்பொழுது குடும்பத்துடன் வெளியே வசித்து வருவதாக அவர் தெரிவித்தார். சாஷி தமங் போலவே அந்த கிராமத்தில் பலரும் இதே போல கூடாரத்திலும் ஆடு மாடுகள் இருக்கக்கூடிய கொட்டாயிலும் வாழ்ந்து வருகின்றனர். யாரும் வந்து உணவு வழங்காத காரணத்தால் இருக்கும் பொருட்களையே வைத்து சமைத்து அவர்களது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இவர் இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகுமார் தமங். பாதிக்கப்பட்ட இந்த கிராமத்திற்கு அரசாங்கம் சார்பாக இதுவரை யாரும் வரவில்லை என்று கூறுகிறார். இறந்தவர்கள் குடும்பத்திற்கும் நஷ்டஈடு குறிப்பிட்டது போல் வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டுகிறார். இது நேபாளில் நடந்த பூகம்பத்தினால் கிராமங்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. நக்தம் போலவே இன்னும் பல கிராமங்களும் இதே போலதான் பாதிக்கப்பட்டுள்ளன. வளர்ந்து வரும் நாடுகளின் பட்டியலில் கடந்த 5 ஆண்டுகளாக நேபாள் ஒரு முக்கிய இடத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்ட பூகம்பம் காரணமாக நேபாள் தலைநகரம் காட்மாண்டு தொடங்கி இது போல குக்கிராமம் வரை ஒரு பெரிய அழிவை சந்தித்துள்ளது என்று கூற வேண்டும். மீண்டும் இந்த இடத்திற்கு இயல்பு நிலை செல்வதற்கு பல மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ராஜாராமுடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், நேபாள்.